பாகிஸ்தான் எல்லைக்கு ரொம்பவே பக்கத்துல குட்ஸ் பாலைவனத்துல 1.5 லட்சம் கோடி மதிப்பிலான பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்க காவுடா மெகா திட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். மேலோட்டமா பார்த்தா ஏதோ ஒரு பாலைவனத்துல இருக்க ஒரு சாதாரண கட்டமைப்பு மாதிரி தான் தோணும். ஆனா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இது ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் இந்தியாவோட எதிர்காலத்தை ரொம்பவே துல்லியமா ரகசியமா கணிச்சுக்கிட்டே இருக்கு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த திட்டத்தோட உண்மையான ஆழத்தை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம மனசுல இருக்க ஒரு மாயைய உடைக்கணும். உங்களை ஒரு 5 நிமிஷம் மூச்சு அடக்க சொன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பா நம்ம உடம்பு செயல நடந்திருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம சுவாசிக்கிற மூச்சு காத்து தான் நம்ம உடம்பு இயங்குறதுக்கான ஆற்றலை உருவாக்குது. அதே மாதிரிதான் ஒரு தேசத்தோட மிக முக்கியமான விலை மதிக்க முடியாத வளம் எதுன்னு கேட்டா அது பணம் கிடையாது, அது எனர்ஜி, அதாவது ஆற்றல் தான். இந்த எனர்ஜி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத 2012 ஜூலை 30 அன்னைக்கு நம்ம நாடு கண்கூடா பார்த்தது. மனித வரலாற்றிலே நடந்த மிக மோசமான மின் தடை அதுதான். நினைச்சு பாருங்க, சுமார் 60 கோடி மக்கள் இருள்ல மூழ்கிட்டாங்க. மனித வரலாற்றில் நடந்த மிக மோசமான மின் தடை அதுதான். நினைச்சு பாருங்க, சுமார் 60 கோடி மக்கள் இருள்ல மூழ்கிட்டாங்க. ரயில்கள் நடுவில் நின்றுச்சு, மருத்துவமனைகள் தவிச்சு போச்சு, பல நூறு சுரங்க தொழிலாளர்கள் பூமிக்கு அடியில மாட்டிக்கிட்டாங்க. மொத்த நாடுமே ஸ்தம்பிச்சு போச்சு. ஆற்றல் இல்லைன்னா தேசமே இல்ல அப்படிங்கிற பயங்கரமான உண்மையை அந்த டே நமக்கு உணர்த்துச்சு. இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம வெளிநாட்டு எரிப்புகளை வாங்குறதுக்காக பல லட்ச கோடிகளை செலவு பண்ணிட்டு இருக்கோம். கச்சா எண்ணெய் வேணுமா, ரஷ்யாவை நம்பணும். இயற்கை எரிவாயு வேணுமா, கத்தார பார்க்கணும். இப்படி நிலக்கரில இருந்து கேஸ் வரைக்கும் நம்மளோட அன்றாட தேவைக்காக பல நாடுகளை நம்ம துண்டு துண்டா நம்பி இருக்கோம். சரி, வெளிநாடுகளை நம்பி இருக்கிற இந்த நிலைமை மாறணும்னா அதுக்கு என்னதான் நிரந்தர தீர்வு? ரொம்ப சிம்பிள், அதுதான் மின்சாரம். உலகத்துல பல நாடுகளை இணைக்கிற ஒரு உலகளாவிய மொழி மாதிரி மின்சாரம் ஒரு மாபெரும் உலகளாவிய ஆற்றல் கடத்தி. இனி வரப்போற காலத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரிக் வாகனங்கள் ஆகட்டும், இதோட தேவைகள் எல்லாம் ஒரு விண்ண முட்ட போற அளவுக்கு இருக்கு. அந்த நேரத்துல மின்சாரம் ஒரு மாபெரும் உலகளாவிய ஆற்றல் கடத்தி. இனி வரப்போற காலத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரிக் வாகனங்கள் ஆகட்டும், இதோட தேவைகள் எல்லாம் விண்ண முட்ட போகுது. அந்த நேரத்துல மின்சாரம் தான் இந்தியாவின் பொதுவான ஆற்றல் நாணயமா மாறப்போகுது. இதெல்லாம் சமாளிக்க நமக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பலம், அதாவது நம்மளோட மறைக்கப்பட்ட சூப்பர் பவர் என்ன தெரியுமா? அது நம்மளோட புவியியல் அமைப்பு தான். எந்த ஒரு வெளிநாட்டு தடைகள் இல்லாம, பில் கட்டுறங்கிற அவசியமே இல்லாம வானத்துல இருந்து இலவசமா கொட்டுற சூரிய ஒளி தான் நம்மளுடைய மிகப்பெரிய மூலப்பொருள். இந்த விஷயத்துல நம்ம ரொம்பவே அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும். ஆனா வெறும் வெயில் அடிச்சா மட்டும் போதுமா? சஹாரா, மொஜாவே மாதிரியான பாலைவனங்கள்ல உருவாக்கப்பட்ட பல மெகா திட்டங்கள் கடுமையான வானிலை தாக்கக்கூடிய முடியாம ஃபெயில் ஆனதை நம்ம வரலாற்றுல பார்த்திருக்கோம். அதனால வெயில அப்படியே ஒரு நம்பகமான மின்சார உள்கட்டமைப்பை மாத்துறது சாதாரண விஷயமே கிடையாது. அது உலகத்தரம் வாய்ந்த ஒரு மாபெரும் பொறியியல் சவால். இங்கதான் இந்தியாவோட மிகப்பெரிய உயிர்வாழ்வு சோதனை ஆரம்பிக்குது. குச் பகுதியில பாரிஸ் நகரத்தை விட 5 மடங்கு பெரிய, அதாவது 532 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல ஒரு பிரம்மாண்டமான சோலார் பூங்காவை உருவாக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, 80 டிகிரி வரைக்கும் தவிக்கிற வெயில், பயங்கரமான காத்து, உப்பு கலந்த தளர்வான மண், இப்படிப்பட்ட ஒரு இடத்துல சாதாரண இன்ஜினியரிங் கண்டிப்பா தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ இவ்வளவு கடினமான சூழலை அவங்க எப்படிதான் சமாளிச்சாங்க? அதானி காவுடா திட்டம் இயற்கைக்கு எதிராக சவால் விடல, அதுக்கு பதிலா பயோமிமிக்ரி அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை கையாளுது. அதாவது ஒரு உயிரினம் கடினமான சூழல்ல உயிர் வாழ்றதுக்கு தன்னோட உறுப்புகளை எப்படி மாத்துக்குதோ அதே லாஜிக்கை பயன்படுத்தி தான் இந்த முழு திட்டத்தையுமே வடிவமைச்சிருக்காங்க. இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இது எப்படி செஞ்சாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதோட தோல் மாதிரி செயல்படுறது இரு பக்க சோலார் பேனல்கள். இது சூரியன் போற திசையை நோக்கி ஆட்டோமேட்டிக்கா திரும்பும். பாலைவனத்துல 1 மில்லியன் தூசு படிஞ்சா கூட 30% மின் உற்பத்தி குறைஞ்சிரும். அதனால இந்த நோய் எதிர்ப்பு அமைப்பு என்ன பண்ணுதுன்னா, ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாம ஆட்டோமேட்டிக் ரோபோக்களை வச்சு பேனல்களை தொடர்ந்து சுத்தப்படுத்திட்டே இருக்கு. மேல பேனல்கள் இருந்தாலும் பூமிக்கு அடியில என்ன இருக்கு? தளர்வான மண்ணுல கட்டமைப்பு நிலையா நிக்கணுமே, அதுக்குதான் எலும்புகள் மாதிரி பிரத்யேகமான கல்தூண்கள் அமைச்சிருக்காங்க. அடுத்து இதோட மூளையா செயல்படுறது ஒரு அதிநவீன ஏஐ கண்ட்ரோல் ரூம். வானிலை எப்படி இருக்க போகுதுங்கிறத ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் முன்னாடியே கணிச்சு மின் உற்பத்தி எந்த தடங்களும் இல்லாம வர இது ரொம்ப உதவி பண்ணுது. சரி, பகல்ல ஓகே, நைட்ல என்ன பண்றது? இதோட வயிறு பகுதியில நைட் நேர தேவைக்காக பிரம்மாண்டமான ஒரு காற்றாலைகளையும் ராட்சச பேட்டரிகளையும் வச்சிருக்காங்க. கடைசியா இதோட தவணைகள்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டேஷன்கள் மூலமா 3 கிகாவாட் வரைக்கும் மின்சாரத்தை வீடுகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இவ்வளவு பெரிய சிஸ்டம் நாமளே சொந்தமா உற்பத்தி செஞ்சாலும் இந்த சோலார் பேனல்கள், செல்கள், முக்கிய இயந்திரங்கள் எல்லாமே வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டா நாம எப்படி முழுமையான ஆற்றல் சுதந்திரம் அடைஞ்சுதான் சொல்ல முடியும்? இது உண்மையிலேயே இந்தியாவோட கட்டமைப்பு தான் ஒரு கேள்வி வருது இல்ல? இங்கதான் குஜராத்தோட முந்த்ராவுல இருக்க இந்த உயிரினத்தோட டிஎன்ஏ நமக்கு உள்ள வருது. இது ஏதோ சாதாரண ஃபேக்டரி கிடையாது. சிலிக்கான்ல இருந்து பேனல்கள் வரைக்கும் மொத்த சூரிய ஆற்றல் உற்பத்தியையும் நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ற ஒரு முழுமையான உற்பத்தி கட்டமைப்பு. வெளிநாடுகள் நம்பியிருக்க வேண்டிய அவசியத்தை இது மாத்தி அமைக்க போகுது. இந்த உள்நாட்டு டிஎன்ஏ மூலமா சூரிய சக்தி உற்பத்தியில இந்தியா ஒரு மாபெரும் பாய்ச்சல தொடங்கி இருக்கு. 2021 வெறும் 8 கிகாவாட்டா இருந்த ஒரு உற்பத்தி 2025 140
கிகாவாட் அளவுக்கு பிரம்மாண்டமா வளர போகுது. நம்ப முடியுதா? வெறும் 4 வருஷத்துல 12 மடங்கு மிகப்பெரிய வளர்ச்சி. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம ரொம்ப அமைதியா இந்தியா தன்னோட பில்லியன் டாலர் மதிப்பிலான சோலார் இறக்குமதியை சரிபாதியா குறைச்சிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. நேத்து வரைக்கும் இறக்குமதியாளரா இருந்த இந்தியா இன்னைக்கு ஒரு மாபெரும் உற்பத்தியாளரா விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத இது தெளிவா காட்டுது. எல்லா மூலப்பொருட்களும் தரவுகளும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும்போதுதான் தவறுகளை சரி பண்ணி அடுத்த கட்ட அப்டேட்டுக்கு போக முடியும். இதைத்தான் அதிவேக பின்னோட்ட சுழல்கள், அதாவது ஃபாஸ்ட் ஃபீட்பேக் லூப்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் உண்மையான இனோவேஷன். வெறும் இயந்திரங்களை பொறுத்துறதை விட்டுட்டு சொந்தமா டெக்னாலஜியை உருவாக்குற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதனால இங்க நிஜமான விஷயங்கிறது அந்த 6 கோடி சோலார் பேனல் கிடையாது. இப்படி ஒரு கடுமையான பாலைவனத்துல முழுமையான தற்சார்பு உடைய ஒரு ஆற்றல் கட்டமைப்பை உருவாக்குற அந்த தைரியம் தான். அந்த மாபெரும் மாற்றத்தை காண்றதுக்கு நாம தயாரா இருக்குமா? கண்டிப்பா யோசிச்சு பாருங்க.